திருச்செந்தூர் அருகிலுள்ள வட்டன் விளையில் பனை கூலி தொழிலாளி செல்வராஜ் என்பவர் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட்டிடம் கேட்கலாம். ஐகோர்ட், பனையேறும் தொழிலாளி உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள வட்டன்விளை பகுதியில் பனைமர கூலி தொழிலாளி சடலம் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூர் அருகில் உள்ள கந்தசாமிபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் பனைமர தொழிலாக கூலி தொழிலில் வேலை செய்து வருகிறார். இவர் வட்டன்விளை பகுதியில் உள்ள பாட்ட உரிமையாளர் சக்திகுமார் என்பவருக்கு சொந்தமான அந்த பனைமர பாட்ட பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். அங்கு கடந்த சில நாட்களாகவே அவர் அந்த பகுதியில் தங்கி இருந்து அவர் பனைமரங்களில் அந்த ஓலைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இன்னும் சில நாட்களில் பதநீர் இறக்குமதிக்கான வேலைகள் நடைபெற்று வருவதால் அவர் தற்போது அங்கு ஒரு மாதத்துக்கு மேலாகவே அங்கு தங்கி இருந்து வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் அந்த பகுதியில் உள்ள கோயில் அருகே சடலமாக கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் காவல்துறையினர் அங்கு சென்று உடலில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த செல்வராஜை மீட்டனர். அவர் உடல் மற்றும் கை, கழுத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அதே போல் வாய்ப்பகுதியிலும் ரத்தம் அவர் வெளியான நிலையில் உடலானது அவர் மீட்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் விசாரணை நடத்திய போது அந்த பனைமர பாட்டத் தொழில் உரிமையாளராக இருக்கக்கூடிய சக்திகுமார் என்பவரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பிறனாக தகவல்களை கூறியுள்ளார். இதனடுத்து சந்தேகத்தின் பேரில் அவரிடம் தீவிரமான விசாரணை மேற்கொண்டுள்ளனர் காவல்துறையினர். அப்போது அவர் அடித்து கொலை செய்ததாக தற்போது கூறியதாக காவல்துறையின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கொலையானது நடைபெற்றது என்பது இது குறித்து இன்னும் கூடுதல் விவரங்கள் தற்போது தெரியாத நிலையில் அந்த பனைமர பாட்ட உரிமையாளர் சக்திகுமார் மற்றும் அவருடன் அந்த பணித்தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய அதே வட்டன்விளை பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை என்ற இருவரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற கூலி தொழிலாளி உரிமையாளரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட நாட்களாக அந்த பகுதியில் கூலி தொழிலாக வேலை பார்த்து வரக்கூடிய ஒருவர் அதே உரிமையாளரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அந்த சம்பவமானது வெளியே வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக திருச்செந்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஷ் சம்பவ இடத்தில் நேரில் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். காட்டுப்பகுதியில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதே வேளையில் அங்கு ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த கோவில் பகுதியிலுமே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில் தற்போது இந்த சம்பவமானது வெளிச்சத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கூலி தொழிலாளி உரிமையாளர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்பாக காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மோகன், தூத்துக்குடி மாவட்டம் வட்டன்விளை பகுதியில் பனை தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐகோர்ட்.